Hello aspirants, welcome to your online space. So today we are going to discuss about today's newspaper from Indian Express and Hindu. ஸோ நம்ம வந்து இப்போ நியூஸ் பேப்பர் செஷன் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கோட நியூஸ் பேப்பரில் என்னென்ன இம்பார்ட்டண்ட் ஆர்டிகல்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஆர்டிக்கல், ஸோ கல்பாக்கம் ஃபாஸ்ட் ப்ரீடர் ரியாக்டர். ஸோ அது வந்து நம்ம டார்கெட் பண்ண அந்த கிரிட்டிகாலிட்டி ஸ்டேஜ் வந்து அச்சீவ் பண்ணிடுச்சு. ஸோ பிஎம் ஹிம்செல்ஃப் ட்வீட்டட் அபவுட் தட். ஸோ இந்தியா தான் ஆஃப்டர் ரஷ்யா ஸோ இந்த மாதிரி வந்து ஃபாஸ்ட் ப்ரீடர் ரியாக்டரில் அந்த கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் வந்து அட்டைன் பண்ண ஒரு கண்ட்ரியாக இருக்குது. ஈவன் யூரோப்பியன் கண்ட்ரீஸ் ஃபார் சேஃப்டி கன்சர்ன்ஸ் இதை வந்து அவங்க கண்டினியூ பண்ணலை. ஸோ நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட 3 ஸ்டேஜ் நியூக்ளியர் ப்ரோக்ராம் அப்படின்னு வச்சுருக்கிறோம். ஸோ அதில் வந்து 3rd ஸ்டேஜ் அப்படிங்கிறது வந்து நம்ம மேக்ஸிமம் அந்த இந்தியாவோட ஓன் தோரியம் ரிசோர்ஸஸ் எடுத்து நம்ம வந்து பண்ணக்கூடிய நியூக்ளியர் ரியாக்ஷனாக இருக்கும். ஸோ அதில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபாஸ்ட் ப்ரீடர் ரியாக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய செகண்ட் ஸ்டேஜுக்கான ஸோ அவுட் ஆஃப் 3 ஸ்டேஜ் ப்ரோக்ராமில் அந்த செகண்ட் ஸ்டேஜ் ப்ரோக்ராம் தேவையான எல்லாமே நமக்கு அச்சீவ் நடந்திருக்கு. ஓகே, ஸோ பாருங்கள், ஸோ இந்தியா வந்து அபண்டன்ட் தோரியம் ரிசோர்ஸ் இந்தியாவோட கோஸ்டல் ஸ்டேட்ஸ் கேரளா, தமிழ்நாடு அங்கெல்லாம் வந்து இருக்குது. ஈவன் இன்லேண்டில் கூட ஒடிசா இங்கெல்லாம் பார்க்க முடியும், ஏபி இங்கே மாதிரிலாம். ஸோ சம் ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால் மாதிரி வந்து இன்லேண்ட் ரிவரைன் ஐலாண்டில் கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த தோரியம் ரிசோர்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜியாகிரஃபியில் மினரல் ரிசோர்ஸஸில் வந்து நீங்கள் வந்து படிப்பீங்க. ஸோ இதான் கல்பாக்கம் இதான் இந்தியாவோட ஃபஸ்ட் இண்டேஜினியஸ் ஃபாஸ்ட் ப்ரீடர் ரியாக்டர், ஒரு ப்ரோட்டோடைப் மாடல். ஸோ இது வந்து செல்ஃப் சஸ்டைனிங் நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷனில் இது வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஜென்ரேட்டிங் பவர் அபவுட் 500 மெகாவாட் அப்படிங்கிறது தான் நம்மளோட டார்கெட். So now at present India has 24 nuclear power plants which is under control of Nuclear Power Corporation of India Limited. நம்ம வந்து இப்போது ஒரு 8 கிகாவாட் வரைக்கும் தான் நியூக்ளியர் பவர் ஜென்ரேஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம பண்ணுறோம். ஸோ இந்த எனர்ஜி மிக்ஸில் நியூக்ளியர் வந்து 100 கிகாவாட் அப்படிங்கிறது தான் விக்சித் பாரத்தோட டார்கெட்டாக இருக்குது. ஈவன் ஃபார் அச்சீவிங் நெட் ஜீரோ டார்கெட் நமக்கு நியூக்ளியர் பவர் வந்து எசென்சியல் அப்படிங்கிறத நம்ம வந்து சில சயின்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவோட தோரியம் ரிசோர்ஸ் 3rd ஸ்டேஜ் நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு இந்த செகண்ட் ஸ்டேஜ் நம்ம இந்த FBR அட்டைன் பண்ணது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பாருங்கள், ஸோ யுரேனியம் புளுட்டோனியம் மிக்ஸ்டு ஆக்சைடு MOX அப்படின்னு சொல்லக்கூடியது தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். U-238 யுரேனியம் 238 அதான் வந்து கோர் ஃபியூயல். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த நியூக்ளியர் டிரான்ஸ்மியூட்டேஷன் அப்படிங்கிற ஸ்டேஜை வந்து அச்சீவ் பண்ணும். ஸோ ஒரு ஒன் டைப் ஆஃப் ஐசோடோப்லேருந்து அனதர் ஐசோடோப்பாக அதை கன்வெர்ட் பண்ணும். ஸோ ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் அந்த நியூக்ளியஸில் யூஸ் பண்ணி ஸோ ஒரு அட்டாமிக் லெவலில் வந்து ஒரு பெரிய டிரான்ஸ்மிட்டேஷன் சேஞ்ச் வந்து நடக்கும். ஸோ அப்போ வந்து பவர் ஜென்ரேஷன் அப்படிங்கிறது பண்ண முடியும். ஸோ 2003 அடல் பிகாரி வாஜ்பாய், ஸோ அவர் தான் வந்து பாவினி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியாவோட மோஸ்ட் அட்வான்ஸ் நியூக்ளியர் ரியாக்டர் அந்த ப்ராஜெக்டை வந்து லான்ச் பண்ணுது. அதுக்கப்புறம் 2010-11 நம்மளுக்கு வந்து இந்த கோர் டெக்னாலஜினால் வந்து டிலே ஆகிட்டு இருந்தது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரஷ்யாவுக்கு அப்புறம் இந்தியா தான் வந்து பண்ணுது. ஈவன் யூரோப்பியன் கண்ட்ரி ஷட் டவுன் தீஸ் FBR டியூ டு சேஃப்டி கன்சர்ன்ஸ். ஸோ ப்ரெஷரைஸ்டு ஹெவி வாட்டர் ரியாக்டர்ஸ் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நேச்சுரல் யுரேனியம் யூஸ் பண்ணக்கூடியது ஃபியூயலாக. ஸோ அங்கே வந்து கூலண்ட் வந்து ஹெவி வாட்டர் வந்து யூஸ் பண்ணுவாங்க, மாடரேட்டராக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்தியாவோட ப்ரெசென்ட் அட்டாமிக் ஜென்ரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த மாதிரி ப்ராசஸில் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கிறோம். ஸோ 8000 மெகாவாட், தட் இஸ் 8 கிகாவாட் அளவுக்கு நம்ம வந்து நியூக்ளியர் பவர் ஜென்ரேஷன் அப்படிங்கிறது பண்ணுறோம். ஸோ இது ரிலேட்டடான எக்ஸ்க்ளூசிவ் இந்த ஃபாஸ்ட் ப்ரீடர் ரியாக்டர் 3 ஸ்டேஜ் நியூக்ளியர் ப்ரோக்ராம் பற்றி நம்ம வந்து வீடியோ போடுவோம். நீங்கள் அதில் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரிலேட்டடாக நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி தான் வந்து ஹெட்லைன்ஸாக வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அவர் இம்பீச் பண்ணணும். தட் இஸ் நியூ ஆக்ட் CEC எலெக்ஷன் கமிஷனர் ஆக்ட் படி ஜுடிஷியல் என்கொயரி ஆக்டை வந்து யூஸ் பண்ணி இம்பீச் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்போசிஷன் மெம்பர்ஸ் வந்து போத் லோக்சபா அண்ட் ராஜ்யசபாவில் வந்து மோஷன்ஸ் வந்து கொண்டு வரக்காக வந்து பெட்டிஷன் கொடுத்தாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா 2 ஹவுஸில் இருக்கக்கூடிய ரெஸ்பெக்டிவ் சேர்மேன் அண்ட் ஸ்பீக்கர் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதை பற்றி பார்த்தீங்கன்னா நியூஸில் வந்து வந்திருக்குது. ஸோ இது கம்ப்ளீட்டாகவே நமக்கு வந்து GS2ல் உங்களுக்கு வந்து கான்ஸ்டியூஷனில் வந்து வரக்கூடிய சப்ஜெக்ட். ப்ரிலிம்ஸில் பாலிட்டி, எலெக்ஷன் கமிஷன், நியூ எலெக்ஷன் கமிஷன்லாம், கான்ட்ரவர்சிஸ் அரௌண்ட் தட் எலெக்ஷன் கமிஷனர்ஸ், அதே மாதிரி வந்து ஈக்குவல் டு ஜட்ஜஸா இல்லையா அப்படிங்கிற மாதிரி இஷ்யூஸ்லாம் வந்து போயிட்டுருக்குது. அதே மாதிரி SIRோட கான்ட்ரவர்சி. ஸோ இதெல்லாம் தான் இந்த எலெக்ஷன் கமிஷன் வந்து நியூஸில் வந்து இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் நியூ கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்குது. அங்கே அதோட ஃபாரின் மினிஸ்டர் வந்து இந்தியாவுக்கு வந்து விசிட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நியூ கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே இந்தியாவோட நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசரை வந்து மீட் பண்ண போகிறாங்க.
ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபார் பப்ளிக் ஹெல்த், ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன், உமன் எம்பவர்மெண்ட், ரூரல் டெவலப்மெண்ட், bilateral trade investment, ease of doing business, technology partnership. ஸோ நமக்கு இந்தியா பங்களாதேஷ் வந்து ஒரு மேஜர் ட்ரேட் பார்ட்னர் இன் சவுத் ஏஷியா. ஃபார் பங்களாதேஷ், இந்தியா இஸ் ஆல்சோ மேஜர் ட்ரேட் பார்ட்னர் இன் சவுத் ஏஷியா. ஸோ இப்போ வந்து நமக்கு அந்த பொலிட்டிக்கல் ஃப்ரிக்ஷன்னால, தட் இஸ் கவர்மெண்ட் வந்து அங்கே இல்லாதனால, ஒரு இன்ட்ரீம் கவர்மெண்ட்னால சில பைலேட்டரில் இஷ்யூஸ் இருந்தது. அதை வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக நியூ கவர்மெண்ட் அண்டர் த தரிக் ரஹ்மான் ஃபாரின் மினிஸ்டர்ஸ் வந்து மினிஸ்டர் ஸ்டாக்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். பவர் கோஆப்ரேஷன், எனர்ஜி கோஆப்ரேஷன். ஸோ வெஸ்ட் ஏஷியாவில் போயிட்டு இருக்கிற எனர்ஜி கிரைசிஸ், நம்ம இந்தியா பங்களாதேஷ் பார்டரில் வந்து கவுண்டர் டெரரிசம் ஸ்ட்ராட்டஜி, தென் ட்ரக் ட்ரேடு, செக்யூரிட்டி, ரிவர் வாட்டர் ஷேரிங், இதை பற்றிலாம் வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக தான் ஃபாரின் மினிஸ்டர் வந்து வந்திருக்காரு. ஸோ இது வந்து ஜிஎஸ் பேப்பர் 2ல் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸில் வந்து நீங்கள் மெயின்ஸ்லேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஈவன் ஃபார் ப்ரிலிம்ஸ், இண்டிவிஜுவலாக கண்ட்ரி லெவலில் இருக்கக்கூடிய பைலேட்ரல் அக்ரிமெண்ட்ஸ் அண்ட் பைலேட்ரல் அச்சீவ்மெண்ட்ஸை வந்து யூபிஎஸ்சியில் வந்து ஸ்டேட்மெண்ட்டாக வந்து கொஷின் கேட்பாங்க. அதனால் நீங்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடியதையும் நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2018 சபரிமலா ஜட்ஜ்மெண்ட், இம்பார்ட்டன்ட் கான்ஸ்டியூஷனல் ஜட்ஜ்மெண்ட். ஏஜில் பர்டிகுலர் ஏஜ் உமனை வந்து டெம்பிள் ப்ரெமைசஸில் என்ட்ரி பண்ணாமல் இருக்கிறது, இட்ஸ் வயலேஷன் ஆஃப் ஆர்டிகல் 14, ஆர்டிகல் 19, இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து கோட் பண்ணி ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. பட் அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் எரர் இருக்குது. ஸோ ஹிந்துயிசம்குள்ளே இன்டர்னல் டைவர்சிட்டிஸ் நிறைய இருக்குது. அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து ரிவ்யூ பண்ணணும்னு சொல்லிட்டு அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பெட்டிஷன் போட்டிருந்தாங்க. ஸோ அதோட அந்த கேஸை எலாபரேட்டாக 9 ஜட்ஜ் பெஞ்ச், கான்ஸ்டியூஷனல் பெஞ்ச் வந்து இப்போது ரிவ்யூ பண்ண போகுது. அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் சேம் கேரளாவோட ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களும் அவங்களோட சைட்லேருந்து அந்த ரிவ்யூ பெட்டிஷனோட சஜஷன் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மெஜாரிட்டி ஒப்பீனியன் வந்து ஐயப்பா டிவோட்டிஸை வந்து அவங்க அண்டர்ஸ்டிமேட் தட் இஸ் வேறு மாதிரி வந்து இன்புட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. பிகாஸ் தர் இஸ் டைவர்சிட்டி வித்தின் ஹிந்துயிசம். ஸோ ஒரு டெய்ட்டிக்கும் ஒரு மாதிரி வந்து வித்தியாசம் இருக்குது. சம்பிரதாயா இதெல்லாமே, கல்ச்சர் எல்லாமே வந்து டிஸ்டிங்க்டாக இருக்குது. ஸோ அதை இன்டர்பிரிட்டேஷன் பண்ணி வேறு மாதிரி வந்து உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது வந்து இம்பார்ட்டன்ட். ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 2ல் பாலிட்டி கான்ஸ்டியூஷனில் இந்த கேஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சாப்டரில் ஈவன் ப்ரிலிம்ஸ் கூட ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வந்து உங்களுக்கு கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இஸ் அபவுட் சென்ட்ரல் பேங்க் ரிவைசஸ் பேங்கிங் கரஸ்பாண்டன்ட் கிளாசிஃபிகேஷன், பிசி, பேங்கிங் கரஸ்பாண்டன்ஸ். ஸோ பேங்க்ஸில் லைக் அவுட்ரீச் பண்ணுறக்காக ரூரல் பீப்புள், சம் எல்டர் பீப்புள், அவங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க் ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க. திஸ் பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ஸ் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, தென் மணியை கொண்டு போய் வந்து ரீச் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி எல்லாக்கூடிய queries எல்லாம் பார்த்துக்கிறது எல்லாமே பேங்கிங் கரஸ்பாண்டன்ஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ இது வந்து யூபிஎஸ்சிலே ப்ரிலிம்ஸில் வந்து நம்மளுக்கு வந்து பழைய யூபிஎஸ்சி கொஸ்டினில் கேட்டிருக்கிறாங்க, ஜஸ்ட் பிசிஸ்னா யார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஆர்பிஐ வந்து 3 டைப் ஆஃப் டெலிவரி பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது தான் நம்ம கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருக்குது. ஸோ ஒன் இஸ் பேங்க்கோட பிரான்ச்சஸ், ரூரல், அர்பன், நேஷனலிஸ்ட் பேங்க், சம் ப்ரைவேட் பேங்க்ஸ் எல்லாம் வச்சுருக்கிறாங்க. தென் பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ஸ், ஒரு பர்டிகுலர் பேங்க்குன்னு பிசிஸ் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. தேர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ட் பேங்கிங் டச் பாயிண்ட். அதே பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ட் பேங்கிங் அவுட்லெட் ஒன்று இருக்குது, பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ட் பேங்கிங் டச் பாயிண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதெல்லாமே சர்வீஸ் ரெக்யர்மெண்ட்டுக்காக வச்சுக்கிறது தான். ஸோ பிசிஸோட ஒர்க் என்னென்னா, ஸோ அவங்க வந்து ரிமோட் ஏரியாஸ்க்கு வந்து போயிட்டு பேங்கிங்கோட ஆப்ரேஷன்ஸை வந்து ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனுக்காக ஒர்க் பண்ணக்கூடிய ஜஸ்ட் பேங்கிங் ஏஜென்ட்ஸ் தான். இப்போதைக்கு அவங்களுக்கு பிசிஸ்க்கு வந்து எந்த கிளாசிஃபிகேஷன் கிடையாது. அவங்க வந்து ஜஸ்ட் கமிஷன்ஸ் மட்டும்தான் வந்து ரெஸ்பெக்டிவ் பேங்க்லேருந்து கிடைக்கிது. அது ஈச் அண்ட் எவ்ரி பேங்க் வந்து டிஃபர் ஆகுது. ஒரே மாதிரி வந்து யூனிஃபார்ம் கமிஷன் வந்து கிடையாது. ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் பர்பஸ்க்காக ரிமோட் ஏரியாஸ்க்கு போகக்கூடிய ஒரு பர்சனல் தான் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பேங்கிங் கரஸ்பாண்டன்ஸ். ஸோ இதுவும் எக்கனாமி ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆர் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் மெயின்ஸில் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட், India's fiscal discipline provide headroom amid global volatility. ஸோ ஃபினான்ஸ் மினிஸ்டர் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்க கொடுத்த ஒரு பப்ளிக் டிஸ்கோர்ஸில் வந்து இதை பற்றி அவங்க பேசியிருக்கிறாங்க. இந்தியா ஒரு டீகேடாகவே நம்ம வந்து ஃபிஸ்கல் டிசிப்ளின் ஃபாலோ பண்ணுறனாலையும், ஃபிஸ்கல் ப்ரூடன்ஸ், அதாவது நம்ம டெப்டை வந்து கேர்ஃபுல்லாக காசியஸாக வந்து நம்ம அப்ரோச் பண்ணுறனால தான் நம்மளால் வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ பாருங்கள், ஒரு டீகேடாக ஃபிஸ்கல் டிசிப்ளின் ஃபாலோ பண்ணுறனால இந்தியாவோட ஃபிஸ்கல் பாலிசின்னு சொல்லுவோம். ஒரு பட்ஜெட்டிங், நமக்கு செலவு பண்ணக்கூடியது, வரக்கூடிய ரெவன்யூ, அதெல்லாம் மானிட்டரி பாலிசி,
ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஃபிக்ஸ் பண்ணக்கூடியது. இது ரெண்டுமே நம்மளால் வந்து ஓரளவுக்கு வந்து லிபரலாக பண்ண முடியுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இப்போது பட்ஜெட்டில் வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி இயர் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம். ப்ராஜெக்ட்ஸ் கவர்மெண்ட்டோட அந்த இதுக்கெல்லாம் அதுக்கு நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரிசர்வ் பேங்க்னால வந்து ரெப்போ ரேட்டை கட் பண்ண முடியுது, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து கஸ்டமருக்கு வந்து பெனிஃபிட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுது. இதுக்கெல்லாம் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஃபிஸ்கல் ப்ரூடன்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோ ஆர் எக்ஸ்டர்னல் டெப்ட் இதெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா டெவலப்பிங் கண்ட்ரீஸ் எடுத்தாலும் சரி, மேஜர் எக்கனாமிக்ஸ் கூட நீங்கள் கம்பேர் பண்ணுறப்ப இந்தியா வந்து லோவஸ்ட்டாக மெயின்டைன் பண்ணுது. ஈவன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட மொத்த கடன் நீங்கள் எடுத்து கம்பேர் பண்ணால் கூட நம்மளோட ஒரு வெஸ்டர்ன் எக்கனாமிக்ஸோட கம்பேர் பண்ணும்போது இந்தியாவோட டெப்ட் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் வந்து மெயின்டைன் ஆகுது. எக்ஸ்டர்னல் டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோவும் வந்து பார்த்தீங்கன்னா லோயஸ்ட் எமர்ஜிங் மார்க்கெட் அப்படிங்கிறது பார்க்குறோம். இந்தியாவோட ஃபாரெக்ஸ் வந்து $688 பில்லியன் இப்போ மெயின்டைன் ஆகிட்டு இருக்குது. ஸோ 11 மந்த்ஸ்க்கு நம்மளால் வந்து அதை வச்சு இம்போர்ட் அப்படிங்கிறது வந்து பண்ண முடியும். ஸோ அது ஒரு நல்ல பஃபராக வந்து மெயின்டைன் ஆகுது. இதை வச்சு தான் நம்ம கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிஷிட் அதெல்லாம் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம். இது கோர் எக்கனாமி ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எக்ஸ்டர்னல் செக்டார், பேங்கிங், மானிட்ரி, ஃபிஸ்கல் இதெல்லாமே ஜென்ரலாக ஃபினான்ஸ் மினிஸ்டர் பேசுறதுனால டாபிக் வைஸாக பிரிக்கும் போது நம்ம நிறைய பிரிக்கலாம். இது வந்து கோர் எக்கனாமி ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 3ல் மெயின்ஸில் வந்து வரும். ஸோ இதை வந்து ஜஸ்ட் வாட் இஸ் தட் இஸ் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் வந்து பார்த்து வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மானிட்ரி பாலிசி மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு எவ்ரி குவார்ட்டருக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. அது வந்து April 8 நாளைக்கு வந்து அந்த மீட்டிங் வந்து நடக்கும். அதில் இந்த டைம் வந்து ரெப்போ ரேட்டை குறைப்பாங்களா, இல்லை அன்சேஞ்சாக வச்சுருப்பாங்களா, இல்லை போயிட்டுருக்கிற இந்த ருப்பி தட் இஸ் டாலர் எக்ஸ்சேஞ்ச் இஷ்யூ, வெஸ்ட் ஏஷியாவில் இருக்கிற சப்ளை செயின் இஷ்யூ, இதெல்லாம் வந்து அவங்க ஸ்டடி பண்ணிட்டு தான் வந்து முடிவெடுப்பாங்க. ஸோ பாருங்கள், மானிட்ரி பாலிசி கமிட்டி ஸோ ரேட் வந்து மாற்ற மாட்டாங்க அப்படிங்கிறதான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் மேபி ஆர்பிஐ வந்து ஒரு வெயிட் அண்ட் வாட்ச் அப்ரோச், காசியஸ் அப்ரோச்சாக வந்து இது பண்ணுவாங்க. இன்ஃப்ளேஷன் வந்து பாருங்கள் 4% வந்து நம்ம வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணியிருந்தாங்க ப்ரீவியஸாக. இப்போ 4.6% அப்படிங்கிறது வந்து ஃபோர்காஸ்ட் பண்ண போகிறாங்க. பிகாஸ் சப்ளை செயின் டிஸ்ரப்ஷன்ஸ், ஆயில் ப்ரைஸஸ், எல்பிஜி கிரைசிஸ் இதெல்லாம் வரும்போது இன்ஃப்ளேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆனாலே இன்ட்ரெஸ்ட் ரேட்டையும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறது தான் வழக்கம். பட் இந்த டைம் வந்து அப்படி பண்ணால் கஸ்டமர்ஸ் தட் இஸ் நார்மல் பீப்புளுக்கு வந்து லெண்டிங்கில் பிரச்சனை வருங்கிறதுக்காக அது அன்சேஞ்சாக வைக்க போகிறாங்க. ஸோ அது வந்து இன்ஃப்ளேஷன் ஃபோர்காஸ்ட் வந்து பார்க்குறோம். ரியல் ஜிடிபி க்ரோத்தும் 7%லேருந்து 6.5% அப்படிங்கிறது ஃபோர்காஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு பேர்டன் இப்போ வந்து எக்ஸ்ட்ரா பேர்டன் டாலர் வந்து தட் இஸ் ஆயிலுக்கான இது எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை பே பண்ண வேண்டியதாக இருக்குது. தட் இஸ் இம்போர்ட் டியூட்டியை கட் பண்ணுறாங்க, எக்ஸைஸ் டியூட்டியை கட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் கவர்மெண்ட் வந்து நிறைய எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறனால ஸோ க்ரோத் வந்து 0.5% வந்து இஷ்யூஸ் இருக்குது. கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிஷிட் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அது ஒரு அளவுக்கு வந்து இப்போ தட் இஸ் வைடன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்க்குறோம். ஸோ இந்த ஃபேக்டர்ஸை வச்சுக்கிட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட்டிங்கில் ஸோ ஆர்பிஐ கவர்னர் ஃப்ரம் கவர்மெண்ட் சைட்லேருந்து நாளைக்கு ஒரு மினிட்ஸ் ஆஃப் த மீட்டிங் அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணுவாங்க. அது நம்ம நாளைக்கு இல்லைனா நாளைக்கு நியூஸ் பேப்பரில் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, இதுவும் எக்கனாமி தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு நியூஸ். Israel hit Iranian petrochemical plant at a major gas field. That is South Pars gas field ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு கேஸ் ஃபீல்டு வந்து இருக்குது பெர்ஷியன் கல்ஃபில். அங்கே வந்து 2 IRGC கமாண்டர்ஸை வந்து இஸ்ரேல் வந்து அட்டாக்ல வந்து அவங்க இறந்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஈரானோட மேஜர் ரெவன்யூ அண்ட் எனர்ஜி சோர்ஸ் அப்படின்னு அந்த சவுத் பார்ஸ் கேஸ் ஃபீல்டை வந்து சொல்லலாம். ஸோ ஷேரிங் வித் கத்தார், அந்த எனர்ஜி கேஸ் ஃபீல்டு வந்து கத்தாரோடையும் வந்து ஷேர் பண்ணுறாங்க. ஸோ வந்து வேர்ல்டோட எனர்ஜி ப்ரொடக்ஷனுக்கே இது ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது. ஸோ வேர்ல்டு லார்ஜஸ்ட் கேஸ் ஃபீல்டாக இருக்குது. ஈரானோட ஸ்ட்ராட்டஜிக்கான இப்போ ஒரு பெட்ரோகெமிக்கல் ஃபெசிலிட்டியாக வந்து இருக்குது. ஸோ இதை வந்து இஸ்ரேல் அட்டாக் பண்ணிருக்கிறது அப்படிங்கிறது இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க 3 ஏர்போர்ட்ஸை ஈரானில் வந்து அட்டாக் பண்ணதான் வந்து சொல்கிறாங்க. டசன்ஸ் ஆஃப் ஹெலிகாப்டர்ஸ், ஏர்போர்ட்ஸ் இதெல்லாம் வந்து அட்டாக் பண்ணதான் வந்து இஸ்ரேல் வந்து சொல்லுது. ஸோ இந்த வார் டே டு டே எக்ஸ்கலேஷனில் தான் போயிட்டுருக்கு. ஸோ ஈவன் எஸ்டர்டே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு சர்ச் அண்ட் ரெஸ்கியூ ஆப்ரேஷன் ஈரான்குள்ளே போன ஒரு யூஎஸோட ஏர்ஃபோர்ஸோட கமாண்டர்ஸ் தட் இஸ் பைலட் அண்டு அந்த பேலஸ்டிக் மிசைல் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸர் எல்லாத்தையும் எவாக்குவேட் பண்ணதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதுதான் இந்த வார் வந்து டெய்லி நம்மளுக்கு அப் டு டேட்டாக வந்து வந்துருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட மேஜர் ரெஃபைனரிஸ்னு சொல்லக்கூடிய இந்தியன் ஆயில் கார்பரேஷன் BPCL ரெகுலராக மெயின்டெனன்ஸ் ஒர்க்காக வந்து ஷட் டவுன் பண்ணுவாங்க டெம்பரரியாக.
அதை வந்து இப்போ நம்ம பண்ணலை. ஏன்னா நமக்கு வந்து டொமஸ்டிக் லெவலில் அந்த எனர்ஜி கிரைசிஸை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம கண்டினியூஸாக ரன் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த ஷட் டவுன் பண்ண மாட்டோம், மெயின்டெனன்ஸ் வந்து இப்போ நம்ம பண்ண மாட்டோம் அப்படிங்கிறத இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. பிகாஸ் இந்தியா இஸ் வேர்ல்டு தேர்ட் லார்ஜஸ்ட் எனர்ஜி கன்சியூமர் இன் க்ரூட் ஆயில், ஃபோர்த்து லார்ஜஸ்ட் ரிஃபைனர். பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸை நம்ம வந்து கன்சியூம் பண்ணுறது டொமஸ்டிக்லையும் ஹையாக இருக்குது, அதை எக்ஸ்போர்ட்டு நம்ம வந்து பண்ணுறோம். கண்ட்ரியோட ரிஃபைனிங் கெப்பாசிட்டி மட்டுமே பெர் ஆனம் 260 மில்லியன் டன்ஸ் பெர் ஆனம் அப்படிங்கிறது இருக்குது. அதில் ஐஓசி தான் லார்ஜஸ்ட் ரிஃபைனரை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ 70 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மில்லியன் டன் கிட்ட மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எனர்ஜி சம்மந்தப்பட்டது, எனர்ஜி செக்யூரிட்டி அப்படிங்கிறத சொல்லுவோம். எக்கனாமி, என்விரான்மெண்ட், எனர்ஜி எப்படி வேணால் நீங்கள் இதை எடுத்துக்கலாம். ப்ரிலிம்ஸில் கேட்கலாம், மெயின்ஸில் கேட்கலாம், எப்படி வேணால் கேட்கலாம். ஸோ இதை வந்து ஜஸ்ட் ஒரு நியூஸாக வந்து நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இது ரிலேட்டட் டு கஸ்டோடியல் டார்ச்சர் டெத். 2020 தமிழ்நாட்டில் வந்து சாத்தான்குளம் கேஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஃபாதர் அண்ட் சன் அவங்கள வந்து கஸ்டோடியல் டெத் வந்து நடந்தது. ஸோ அதோட ஜட்ஜ்மெண்ட் வந்து ஒரு 9 போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இன்க்ளூடிங் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து கோயிலில் இறந்து போயிட்டாரு. அவங்களுக்கான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டாக தட் இஸ் ஒரு செஷன் கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட டெத் பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஏன்னா வந்து இந்த கேஸ் வந்து டிலே ஆனிச்சு. சிபிசிஐடி வந்து எடுக்க சொல்லி மெட்ராஸ் ஹைகோர்ட் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து சிபிஐக்கு மாத்திர வரைக்கும் சிபிசிஐடி வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் இந்த கேஸ் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக போயிட்டு இருந்தது. இப்போது டெத் சென்டென்ஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மேபி அப்பீலில் வந்து இது மாறலாம். பிகாஸ் இது நாட் ஒன்லி இன் தமிழ்நாடு, இந்தியா ஃபுல்லாமே வந்து ரொம்ப சீரியஸாக வந்து போயிட்டு இருக்கிற ஒரு இஷ்யூவாக இருக்குது. ஹியூமன் ரைட் வயலேஷனாக தான் நம்ம வந்து பார்க்குறோம். சொசைட்டி ரிலேட்டட் கொஷின்ஸ் தான் இது. GS1 நீங்கள் வந்து பார்ப்பீங்க. ஸோ இந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா ஆக்சஸ், தட் இஸ் எக்ஸ்ட்ரா பவர் பை ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ்ல வந்து நீங்கள் வந்து பார்ப்பீங்க. ஸோ இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் ஸோ நம்ம ஃப்ரம் ஹெட்லைன்ஸ்லேருந்து எக்கனாமி, தென் கான்ஸ்டியூஷன், அதே மாதிரி வந்து இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ், எனர்ஜி சம்மந்தப்பட்டது, சொசைட்டி சம்மந்தப்பட்டது, இப்படி வந்து டிஃப்ரெண்ட்டான நியூஸை வந்து நம்ம வந்து பார்த்துருக்குறோம். ஸோ நாளைக்கு நம்ம இம்பார்ட்டண்ட்டாக என்ன நியூஸ் இருக்குது அப்படிங்கிறத நாளைக்கு நியூஸ் பேப்பரில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.